பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் 50 அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். Genesis chapter 50 verse 20. You intended to harm me, but God intended it for good to accomplish what is now being done, the saving of many lives. Amen. நம்முடைய இன்டென்ஷன் இல்லாவிட்டால் நம்மை குறித்து மற்றவர்களுடைய இன்டென்ஷனை விட நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்துள்ளதான இன்டென்ஷன் என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருக்கிறது. இங்கே நான் வாசிக்கிறோம், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த வார்த்தை தான் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு ஒவ்வொருவரோடும் தெளிவாக பேசுகிறார். நன்மையாக முடிய பண்ணினார். அப்படி அவர் சொல்லுகிறது, அது ஒரு கொஸ்டினுடைய ஆன்சராக இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பின் சரித்திரத்தை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு கொடுக்கிற ஒரு மறுபடி இல்லாவிட்டால் ஒரு பதில் தான், தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆனால் இதே சகோதரர்கள் ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து கேட்ட ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. 20வது வசனம், ஆதியாகமம் 37:20. நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். Genesis 37 verse 20. Come now, let's kill him and throw him into one of these cisterns and say that a ferocious animal devoured him. Then we will see what comes of his dreams. Amen. சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்று கேட்ட கேள்விக்கு பதிலாக கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு, கொஞ்சம் வருஷங்களுக்கு பிற்பாடு யோசேப்பு அதே தன்னுடைய சகோதரர்களுக்கு பதிலளிக்கிறார். சொப்பனம் எப்படி முடியும் என்ற கேள்விக்கு பதிலாக என்னுடைய தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த அனுபவத்திலிருந்து ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இதே வாழ்க்கை சூழ்நிலைகளை கடந்து போகிறவர்களோடு கற்று தெளிவாக பேசுகிறார். நாம் கண்ட சொப்பனங்கள், நாம் கேட்ட ஆலோசனைகள், நமக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தங்களுக்கு மாறாக ஒரு சில சம்பவங்கள், ஒரு சில நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நம்மை குறித்து அநேகர் இதை தான் கேட்பார்கள். ஆமாம், இந்த சொப்பனங்கள், வாக்குத்தத்தங்கள், ஆலோசனைகள், தீர்க்க தரிசனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆனால் அது எப்படியோ முடியாது. நமக்கு ஒரு தேவன் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்தெந்த பாதைகளை கடந்து சென்றாலும் நிச்சயமாகவே அந்த சொப்பனம் யோசிப்பின் வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. 3 இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய சகோதரர்கள் யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு அதிகாரியான பிறகு அவரை வந்து வணங்குகிறார்கள். ஆனால் ஆதியாகமம் கடைசி அதிகாரம் 50 அதிகாரத்திலே தன்னுடைய சகோதரர்கள் அதனுடைய 18ஆம் வசனத்திலே கடைசியாக சொல்லுகிறார்கள், பின்பு அவனுடைய சகோதரர்கள் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமது அடிமைகள் என்றார்கள். அப்பொழுது இந்த சொப்பனம் எப்படி தெளிவாக நிறைவேறப்பட்டது. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எப்படி முடிய போகிறதோ, என்னுடைய வாக்குத்தத்தங்கள் என்று கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் நன்மையாகவே முடிய பண்ணுவார். யோசேப்போடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஜெபிப்போம். இயேசுவே ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளில் எங்களுக்கு இந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எவ்வளவு சதி யோசனைகள் நடந்தாலோ, எவ்வளவு கர்த்தாவே தீமைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நேர்ந்தாலோ, கண்ட சொப்பனங்கள், தந்த வாக்குத்தத்தங்கள், அப்பா நீர் பேசுகிற ஆலோசனைகள் எல்லாம் நன்மையாக முடிவு பண்ணி எங்கள் வாழ்க்கையை ஜெயமாக நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் அதற்காக முற்றிலுமாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, யோசிப்போடு கூட இருந்து சகல உத்தரவுகளை விடுவித்து கர்த்தாவே, கர்த்தர் சொன்னபடியே உயர்த்தினது போல
போல அப்பா நாங்களும் உடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்து மாலை வருகிற ஆசீர்வாதங்கள் உயர்வுகளை பெற்றுக்கொள்ள குறிப்பாக பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே அந்த பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிச்சயிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.